ஓம் நமச்சிவாய. இன்றைக்கு சனியை பற்றி, ஜாதகத்தில் சனி எங்கிருந்தால் நமக்கு நல்லது, சனி எப்படி இருந்தால் நல்லது, ஏழரை சனி என்றால் என்ன, அது நமக்கு எத்தனை சனிகள் உள்ளது, சனி ஒரு முறை ராசி கட்டத்தை சுற்றி வருவதற்கு எத்தனை வருடமாகும் போன்ற எல்லா விவரங்களையும், மற்றபடி அப்படி சனி நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஜோதிடத்தை பற்றியோ அல்லது சனியை பற்றியோ, மற்றபடி ஜோதிடத்தை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு வந்து சனினா என்ன, அது நம்ம இதில் என்ன செய்யும், சனி நமக்கு எந்தெந்த பிரச்சனையை பண்ணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டாப்பிக்கு பேசுவோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க. சனிங்கிறது வந்து நவகிரகத்திலேயே கர்ம வினைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு கிரகம். சனிங்கிற கிரகம் வந்து நாம் செஞ்ச முற்பிறவியில் நாம் செய்த பாவம் புண்ணியம், நம்ம முன்னோர்களுக்கு செய்த சில தவறுகள், இதை அமர்ந்து தான் சனி ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் உட்காரணுமோ அங்கே உட்கார்ந்து நமக்கு என்ன செய்யணுமோ அது செய்யும். சனிங்கிறது எல்லோரும் சனி நமக்கு வந்துருச்சுனாலே பயப்படுறாங்க. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனிங்கிறது ஒரு நீதிமான், ஒரு நீதிபதி மாதிரி. நம்ம செய்த தவறுகளுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுப்பார். அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். நம்ம தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக இந்த ஆயுள் முடியறதுக்குள்ளே கொடுத்துருவார். நம் கர்ம வினைக்கு ஏற்ப தான் அவர் செயல்படுவார். நாம் நல்லது செஞ்சுட்டு இருந்தால் சனியை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. அவர் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். எனவே சனிங்கிறத ஒரு பயத்தை முதல்ல எல்லோரும் நீக்கிருங்க. அப்படியே நம்ம ஒரு தவறு செஞ்சாலும் சனி நமக்கு சிரமங்களை கொடுத்தாலும் அதிலேருந்து நம்ம எப்படி நிவர்த்தி ஆகி வரலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கான புண்ணியத்தை நம்ம அதிகமாக செய்யும்போது சனியோடைய பாதிப்பு நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போது சனி வந்து எங்கெங்கே ஆட்சியில் இருப்பார், சனியோட வீடு எது, முதல்ல அதை பார்ப்போம். ஒரு ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டம் இருக்குது இல்லைங்களா, அது சுற்றி வர்றதுக்கு சனி வந்து அதை சுற்றிட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு கட்டத்துக்கு 2.5 வருஷம் ஆட்சி செய்வார். சனி வந்து ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து 2.5 வருஷம். கோச்சாரப்படி இன்றைக்கி சனி வந்து எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். இன்னும் இப்போ இருந்த 2.5 வருஷத்துக்கு மீனத்தில் இருப்பார். இப்போ வந்து சனியோட சொந்த வீடு எது, அவருடைய சொந்த ஆட்சி வீடு எதுனா மகரமும் கும்பமும். மகர ராசியும் கும்ப ராசியும் அவருடைய சொந்த வீடு. சனி உச்சம் பெறக்கூடிய ராசி எதுனா துலாம் ராசி. சனி நீசம் பெறக்கூடிய ராசி எதுனா மேச ராசி. சரி, ஆட்சி வீடுனா என்ன, உச்ச வீடுனா என்ன, நீச வீடுனா என்னன்னு கேட்டால், ஆட்சி வீட்டில், அதாவது மகரத்துலேயும் கும்பத்துலேயும் ஒருத்தருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், மகரத்துலேயும் கும்பத்துலேயும் சனி இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல பலனை தருவார். அதே உச்சமான துலாம் ராசியில் சனி இருந்தால் மிக உயர்ந்த பலன்களை சனி கொடுப்பார். அதே மாதிரி நீச ராசியான மேசத்தில் இருந்தால் கெடுபலனை தருவார். கெடுபலனை தருவார்னா பயப்பட வேண்டாம். அது என்ன மாதிரி பலன் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ராஜயோகத்தை நீசபங்க ராஜயோகம்னு இருக்குது. அதெல்லாம் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நீசபங்க ராஜயோகம் வந்துட்டு அது அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி நமக்கு நல்பலனை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் மேசத்தில் இருந்தால் உடனே நமக்கு நீசம், சனி இருந்தால் நீசம், நமக்கு கெடுதல் தான் செய்வார்னு பயப்பட வேண்டாம். நீசபங்க ராசியோகம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த சனி வந்து சூரிய மண்டலத்திற்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடியது தான் சனி. சனியை வந்து கிங் மேக்கரும்பாங்க. சனியை வந்து ஜாதகத்தில் ஜோதிடத்தில் வந்து கிங் மேக்கரும்பாங்க. ஏன்னா அவர் ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடுவார். அவர் செஞ்ச நல்லது கெட்டது பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றி போடுவார். இவருடைய வேலை என்னென்னா, தப்பு செஞ்சவனை தண்டனை கொடுக்கறது, சிறைச்சாலை, அப்போ குற்றவாளியை வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பக்கூடிய வேலையெல்லாம் இவர் கரெக்டாக செய்வார். மேக்சிமம் சனி நமக்கு மோசமானாலே, சனி இருக்க வேண்டிய இடத்துலேருந்து மோசமானாலே நம்ம தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகி குற்றவாளியாகி சிறைச்சாலைக்கு செய்யக்கூடிய அந்த அமைப்பு எல்லாம் அந்த இடத்தை பொறுத்தது. இது ஒரு அசுப கிரகம்னு சொல்லுவாங்க சனியை. அதாவது லக்னத்திலிருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இதெல்லாம் சனிக்கு மிக உகந்த இடம். லக்னத்திலிருந்து 3, 6, 11 இதில் இருந்தால் மிக மிக நல்லது. அந்த மாதிரி இடத்துல சனி இருந்தால் உங்களுக்கு நல்ல பணத்தை தான் கொடுப்பார். சனி வந்து ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். சரி, 7.5 சனின்னா என்னென்னா, இப்போ எந்த இடத்துல நமக்கு சனி இருக்காரோ அதுக்கு முன்னாடி கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசியும் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசியும் மொத்தம் 3 கட்டமும் சேர்ந்து 2 7.5. இன்றைக்கி வந்து நமக்கு மீனத்தில் இருக்காருன்னா
மீனத்துக்கு முன்னாடி கட்டம் எது? கும்பம். மீனத்துக்கு அடுத்த கட்டம் எது? மேஷம். இவங்க 3 பேர்த்துக்குமே 7.5 சனி. முதல் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கும்பத்துக்கு 7.5 முடிஞ்சிடும். இன்னும் இந்த கோச்சாரப்படி இந்த மீனத்திலேருந்து அடுத்தது மேஷத்துக்கு போகும்போது கும்பத்தில் இருக்கவங்களுக்கு முடிஞ்சிடும். மொத்தம் 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் முன்னாடி கட்டமும் பின்னாடி கட்டமும் 2.5 மொத்தம் அதை 7.5 சனிங்கிறோம். சனி உச்சம் பெற்றக்கூடிய துலா ராசியில் இருந்தால் அவங்க மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்களாகவும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் ஒரு நிர்வாக திறமை படுத்தியவர்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நீச்சத்தில் இருந்தால் பயப்பட வேண்டாம். நீச்சம் இருந்தாலும் அதில் ஏதாவது ராஜபங்க யோகம் இருக்கான்னு நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும். எனவே நாம் அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சனிக்கு 2ல் சுக்கிரன் இருந்தால், சனி லக்னத்திலேருந்து 2வது வீட்டில் இருந்தாலும் மிகப்பெரிய அந்த சனி அந்த ஜாதகக்காரர் மிகப்பெரிய சனி 2ல் இருந்தால், லக்னத்தில் 2ல் இருந்தால் அவர் நல்ல வசதி வாய்ப்புள்ளவர்களாக நல்ல லட்சாதிபதியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னென்னா அவர் கொஞ்சம் வாய் ஜாஸ்தியாக இருக்கும். 2ல் சனி இருந்தால் வீண் வம்பு கருநாக்கு மாதிரி ஏதாவது ஒன்று திட்டிட்டு இப்படி வாயில் தான் அவருக்கு கிடக்கூடிய நுணலும் தன் வாயால் கெடுங்கிற போது அவர் தன் வாயால் கிடக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி 2ல் சுக்கிரன் இருந்தாலும், சனிக்கு 2ல் சுக்கிரன் இருந்தால் நல்லது, 3ல் குரு இருந்தால் நல்லது. ஆனால் சனியிலிருந்து 6வது வீட்டில் சந்திரன் இருந்தால் அது கொஞ்சம் விவகாரம் தான். இன்னொன்று என்னென்னா, சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சனியோட பார்வையில் சந்திரனோட பார்வையிலேயே சனி இருந்தாலோ, அல்லது சனி வீட்டில் சந்திரன் வீட்டில் சனி இருந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ மன வாழ்க்கையில் கொஞ்சம் இடையூறு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சனியும் சூரியனும் இணையக்கூடாது. சனியும் சூரியனும் இணைந்திருந்தாலோ பார்த்தாலோ சில கெட்டது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனிக்கு இதெல்லாம் மெயினான இது. சனியும் சூரியனும் இணைந்திருக்கக்கூடாது. சனியும் சந்திரனும் இணைந்திருந்தாலும் கொஞ்சம் தப்பு தான். சனி எங்கெங்கே இருந்தால் நல்லது? அடுத்த கேள்வி. 9ஆம் இடத்தில், லக்னத்தில் இதில் 9ஆம் இடத்தில் சனி இருந்தால் மிக சிறப்பு, நல்லது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அங்கே இருந்தாலும் ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்தில் சனி இருந்தால் அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தோஷம் உண்டாகும். புத்திர பாக்கியம் உருவாவதற்கு வாய்ப்புகள் குறைவு. காதல் தோல்வி அடையப்படும். 5ஆம் இடத்துல சனி இருந்தால் காதல் தோல்வி ஆகும். அதே மாதிரி லக்னாதிபதியும், இன்னொன்று நல்ல மெயின் பாயிண்ட் கேட்டுக்கோங்க, லக்னாதிபதியும் சனியின் 6ஆம் இடத்தின் அதிபதியும், சனியும் லக்னாதிபதி ப்ளஸ் சனி உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதி யார்? இவங்கெல்லாம் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக சிறைச்சாலைக்கு அந்த ஜாதகர் செல்லக்கூடிய. சனி இவ்வளோ வேலை பண்ணுவாங்க. ஒருத்தர் லக்னாதிபதியும் சனியும் லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்து அதிபதி யாரோ அவரும் 3 பேரும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். 7ஆம் இடத்தில் சனி இருந்தால், ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் திருமணம் தடையூறு ஏற்படும். இந்த மாதிரி சனிக்கு நிறைய நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. சனி நமக்கு ஏதாவது கெட்டது பண்ணுன்னா அதே மாதிரி 4வது திசை சனி திசையாக இருந்தால், ஒருத்தர் செவ்வாய் திசையில் பிறந்திருந்தார்னு வைங்க, 2வது ராகு திசை, 3வது குரு திசை, 4வது சனி திசை. 4வது திசை சனி திசை வந்தால் அது மாரக திசை, மரணத்திற்கு உண்டான திசையை கொடுக்கும். மரணமே வந்தாகணுன்ட்டு இல்லை, மரணத்துக்கு சமமான கஷ்டத்துக்களை கொடுக்கும். அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற விலாவாரியான பரிகாரத்தை பார்த்தா, நமக்கு சனியினால் பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சால் கண்டிப்பாக சனி பகவானை தான் நம்ம கெட்டியாக பிடிச்சாகணும். திருநள்ளார் போகலாம், திருநள்ளார் அவ்வளோ தூரம் போக முடியாது எங்களால் அப்படின்னு இருக்கவங்க, சனிக்கிழமையானால் சனி பகவான் தனியாக இருக்கிற கோயிலில் சனி பகவான் ஏதாவது ஒரு கோயிலில் தனியாக இருந்தால் அதுக்கு நாம் சென்று வழிபடலாம். நம்மளால் முடிந்த சனி பகவானுக்கு எதாவது மலர் வாங்கி சாட்டுறது, எள்ளு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யலாம். ஒன்றும் முடியலையா ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சு சனி பகவானை கும்பிட்டு வரலாம். நான் செய்த தவறுகளையெல்லாம் மன்னித்து கொண்டு எனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுன்னு கேட்கலாம். சனி பகவான் தனியாக இல்லைனா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனியை சனிக்கிழமை தோறும் சென்று கும்பிட்டு வரலாம். அப்படி முடியலன்னா பெருமாள் கோயிலோ ஆஞ்சநேயர் கோயிலோ சென்று வழிபடலாம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி சின்னதை செய்து சில சனிக்கிழமையானால் குறைஞ்சது உங்களால் எவ்வளோ பேர்த்துக்கு முடியுமோ, 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ எத்தனை பேருக்கு உங்கள் வசதியை பொறுத்தவரைக்கு சனிக்கிழமையானால் மிகச்சிறந்த பரிகாரம். சனி திசை நடந்தாலோ சனியினால் பாதிப்பு ஏற்படும் என்று உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு ஒவ்வொரு ஜாதகத்திற்கு வேறுபடும் அதோடைய பரிகாரம். உங்களுடைய
ஏதாவது அதில் உங்களுக்கு சனியினால் பாதிப்பு ஏற்படும்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சனிக்கிழமை உங்களால் எத்தனை பொட்டணம் முடியுமோ அத்தனை பொட்டணம் சாப்பாடு, தக்காளி சாதமோ தயிர் சாதமோ ஏதாவது ஒரு சாப்பாடு உங்கள் வசதிக்கு ஏற்ப, இல்லாதப்பட்டவங்களுக்கு ரோட்டில் உட்காந்துருக்காங்கள, வசதி இல்லாதவங்க ரோட்டில் உட்காந்துருக்காங்க, வயசில் பெரியவங்க, கை கால் இருந்தவங்க, இவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் ஒரு பாக்கெட் தான் முடியும்னா ஒரு பாக்கெட் வாங்கி கொடுங்க. உங்களால் 50 பாக்கெட் வாங்கி தர முடியும்னா மிகப்பெரிய புண்ணியம். சனி திசை உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்துணை கஷ்டங்களையும் அது ஓரளவுக்கு நீக்கி கொண்டு போயிடும். எனவே சனியினால் உங்களுக்கு பாதிப்பு வரும்னு பயப்படாதீங்க. சனியும் நம்முடைய அந்த பிரார்த்தனை மூலம் அந்த அவரையும் அவருடைய நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும் நாம் வெல்லலாம். எனவே நீங்கள் சனி திசையை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனி இருக்கிற இடம் நமக்கு நீச்சமாயிடுச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். எதாக இருந்தாலும் சனி உங்களை நீங்கள் நல்ல முறையில் நான் இனிமேல் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று மனமுருக வேண்டிக் கொண்டு தான் செய்த தவறுகளை மன்னித்து கொள்வாயாக ஆண்டவான் என்று கேட்டுக்கொண்டு கெட்டியாக அவர் காலை இறுக பிடிச்சிக்கோங்க. சனிக்கிழமையான அவரை பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்க. முடிஞ்சளவு புண்ணிய காரியம் தர்ம காரியம் செய்யும்போது பாவக்கணக்கு குறைந்து தர்ம கணக்கு மேலே இடமிசில் மேலே ஏறுற மாதிரி மேலே ஏறும்போது உங்களுடைய அத்துணை பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே சனி திசையை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு 7.5 சனி பிடிச்சா கெட்டது பண்ணிடும் அப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை. 7.5 சனிலையும் நல்லா இருந்தவங்க, வாழ்க்கையில் நல்லா இருந்தவங்க உண்டு. மாரக திசையான 4வது திசையிலையும் கோலோச்சரும் உண்டு. எனவே எதாக இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது பொதுவான பலன்தான். எனவே சனியை பற்றி சனி பகவான் எல்லோருக்கும் நல்லது செய்வாராக. எல்லோருக்கும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எனவே உங்களுடைய இதை கேட்டுவிட்டு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.